எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எங்க வந்திருக்கிறோம்? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்பா வீட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? சபை. சபை வந்து ஒரு கட்டிடம் கிடையாது, நம்புறீங்களா? சபை வந்து இந்த பில்டிங் கிடையாது. Who is the church? We are the church. சொல்லுங்க, நான் தான் சபை. We are the family of God ன்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப ஃபேமிலினா ஒருத்தரை பார்த்து சிரிக்கணும். என்ன பண்ணணும்? ஒருத்தரை பார்த்து சிரிக்கணும். எவ்வளவுதான் வீட்டுல கடுப்பேத்தினாலும் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்பேர் முடிஞ்சு சிரிக்கிறோம், அவங்களுக்காக எல்லாம் செய்யறோம்ல. அதே மாதிரிதான் தேவனுடைய குடும்பம். 1000 வருத்தம் இருந்தாலும், 1000 கஷ்டம் இருந்தாலும், நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும், ஒப்புரவு. சண்டைக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஒப்புரவு இருக்கணும். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். மனிதன் உறவின் அடிப்படையில படைக்கப்பட்ட ஒருவன். அவனால தனியா சர்வைவே பண்ண முடியாது. எப்படி தண்ணீர், உணவு, ட்ரெஸ்ஸு, இருக்க வீடு அவனுக்கு தேவையோ, அந்த மாதிரி இன்னொரு மனுஷன் அவனுக்கு தேவையா இருக்கிறான். அதனால அந்த ஐடியால தான் தேவன் குடும்பத்தை உண்டாக்கினார். அதே மாதிரி நம்ம குடும்பம் மட்டும் நம்மளுக்கு பத்தாது. we need everyone. hallelujah. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, it needs a village to raise a child. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு முழு கிராமமே தேவையாம். அதனாலதான் சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, மச்சான் எல்லா உறவுகளையும் தேவன் படைச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு எல்லாம் நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியா தனியா இருக்கிறோம்ல. ஸோ தேவனுடைய குடும்பம் நம்முடைய குடும்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தினால இணைக்கப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு ஊர்களா இருக்கலாம், வெவ்வேறு ஏரியாவா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ல இருக்கலாம். நம்ம ரத்தம், அந்த கனெக்ஷன் நம்மளுக்குள்ள இருக்கு. ஸோ பிளட் ரிலேட்டிவ்ஸ்ல நம்ம கனெக்டடா ஃபீல் பண்றதை விட தேவனுடைய குடும்பத்துல ஒரு கனெக்ஷனோட இருக்கணும். முடிஞ்சோன்னா தெரிச்சு ஓடக்கூடாது. நம்ம யூஸ்வலா காலேஜ் போறோம், வரும்போது ஒரு ஆசாசையா வரோம்ல, போகும்போது அவதியா போறோம். பட் வீட்டுக்கு வரும்போது எப்படி வரோம்? அப்பாடான்னு வரோம். அதுதான் தேவ குடும்பம். ஹல்லேலூயா. we are there for each other. ஒருவருக்காய் ஒருவர் நம்ம இருக்கணும். ஒருவருக்காய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பாடியில எல்லாமே ஆண்டவர் கண்ணா வச்சிருக்கலாம்ல, எல்லாமே காதா வச்சிருக்கலாம்ல, எல்லாத்தையுமே மூக்கா வச்சிருக்கலாம்ல. ஏன் தனித்தனி அவயவங்களா தேவன் படைச்சாரு? எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவை? அதே மாதிரிதான் தேவனுடைய குடும்பம். நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற பர்சனாலிட்டி. ஒருத்தர் முனைச்சிட்டு போவாங்க, இறுக்கிட்டு போவாங்க, ஒருத்தர் வெறப்பா இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் எல்லாருமே என்ன தேவை தேவனுடைய குடும்பத்துல? we should accept each other with all our mistakes. எல்லா குறைகளோட நம்ம ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இன்னைக்கு மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு விஷயத்த கடந்த பல நாட்களா என்னோட ஸ்பிரிட்ல வச்சுட்டே இருந்தார். அது என்னன்னா தெய்வீக சுபாவம். அதை நிறைய நம்ம சர்ச்ல பார்க்குறோம், நிறைய நம்ம கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு மெசேஜை நான் ஒரு வேண்டுகோளோட ஆரம்பிக்கிறேன். இந்த வசனம் எனக்கு தெரியும், இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், இப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட இங்கே நம்ம உட்காரக்கூடாது. என்ன தாட் ப்ராசஸ்? இது எனக்கு தெரியும். இங்கே டீச்சராக அநேகர் இருக்கிறீங்க. நம்ம முட்டாள் பசங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லியே கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. நம்ம சொல்றது வந்து அதை தாண்டி போகவே போகுது. அவங்க இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா புதுசா ஒன்று சொல்லி கொடுக்கணும்னா எல்லாம் தெரியும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கத்து தரவே முடியாது. ஆனா முட்டாளா இருந்தாலும் ஐயோ எப்படியாவது இதை கத்துக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம நிறைய உள்ள புகுத்திடலாம். இன்னைக்கு அந்த ஆட்டிடியூடோட நம்ம உட்காந்துருக்கணும், முட்டாள் ஆட்டிடியூட் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து புதுசா ஒன்றை என்னுடைய மறுரூபத்துக்காக நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம உட்காந்துருக்கணும். வசனத்தை புதுசா அணுகணும். இது எனக்கு தெரிஞ்ச வசனம் டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரவே கூடாது. பழகுன வசனமா இருந்தாலும் இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்னா, இந்த மாடு புல்ல சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? கட்ட 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 கட்டன்னு சாப்பிட்ரும் வேகமா. ஆனா சாப்பிட்டுட்டு ஒண்ணு பண்ணும், ரொம்ப நேரத்துக்கு ஒண்ணு பண்ணும். அது என்ன பண்ணும்? உட்காந்து அசை போடும். அது அதிகமா என்னதான் சாப்பிடுது? புல்ல தான் சாப்பிடுது. புல்ல வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கான அந்த என்சைம்ஸ் மனுஷனுக்கு கிடையாது. ஆனா புல்லுல தான் வந்து கால்சியம் இருக்கு. இப்ப மாடெல்லாம் பார்த்தா நான்வெஜ்ஜா சாப்பிடுது. இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு. ஆனா மாடு வெறும் புல்லு தான் சாப்பிடுது. ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜிராஃப் புல்லு தான் சாப்பிடுது. ஒரு லயனே ஜிராஃபோட ஒரு உதைக்கு அப்படி பயப்படுமா, மீட்டர் கணக்குல தூக்கி அடிச்சு வீசுமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்னன்னா, அந்த கிராஸ்ல இருக்க எல்லா நியூட்ரியன்ஸையும் உறிஞ்சிக்குது. அதால உடனே உறிஞ்சிக்க முடியாது, மணிக்கணக்காகுது. அதேதான் தேவனுடைய வார்த்தைய சபையில வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்டுட்டு போறோம். மாடு புல்லு மேய்ற மாதிரி அது. ஆனா அது மறுரூபத்தை உண்டாக்காது. அதுல இருந்த போஷாக்க உறிஞ்சி எடுக்கணும்னா மாடு பல மணி நேரம் உட்காந்து சவ 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 சவன் ரிலாக்ஸ்டா சவைக்குது. பாத்தீங்களா?
அப்ப அந்த அவதியை மூஞ்சில பாத்திருக்கீங்களா? மாடு சவைக்கிறது ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கும். மழை பெஞ்சாலும் அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கும். பரபரன் முன்னாடி யாரு பரபரப்பா போனாலும் அது வாட்டுக்கு ரிலாக்ஸ்டா உட்காந்து ரசிச்சு ருசிச்சு உள்ள இருந்து எடுத்து 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 சவைச்சு, ஆமா உமிழ் நீரெல்லாம் ஜொல்லு ஊத்திட்டு இருக்கும். ஆனா உறிஞ்சி எடுக்குதுல்ல, அத வாரம் ஃபுல்லா பண்ணணும். ஹல்லேலூயா. வாரம் ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கணும். ஸோ இன்னைக்கு சில வசனங்களை பார்த்து தெய்வீக சுபாவம் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசலான்னு தேவன் என் மனசுல போட்டாரு. 2 பேதுரு 1:3 4 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல நான் இதை ரீட் பண்றேன், அப்புறம் நம்ம தமிழ்ல ரீட் பண்ணலாம். Everything that goes into a life of pleasing God has been miraculously given to us by getting to know personally and intimately the one who invited us to God. So கிறிஸ்து என்ன பண்ணாராம்? The one who invited us to God. இப்போ நம்மளெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க? ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. வீட்டில் கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம் வந்துருங்க, கல்யாணம் வச்சிருக்கோம் வந்துருங்க, காது குத்து வச்சிருக்கோம் வந்துருங்க, பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டாங்க வந்துருங்க, பர்த்டே வந்துருங்க, இல்லை இன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருக்கோம் வந்துருங்க. ஆனா இங்க மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வசனம் சொல்லுது, the one who invited us to God. ஸோ திருத்துவத்துல ஒன்றா இருக்கும்படி கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாராம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு பாட்டை நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். The one who invited us to God, the best invitation we ever received. ஒரு கல்யாணத்துக்கு வர்றதை விட, நம்ம கல்யாணத்துக்கு நம்ம இன்விடேஷன் அழைக்கிற வர்றதை விட சிறந்த இன்விடேஷன் எது? காடுக்குள்ள வர்றதுக்கு கிரைஸ்ட் நம்மளை இழுத்தார்ல, that is the best invitation we ever received. We were also given absolutely terrific promises to pass on to you your tickets to participation in the life of God. ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்வுல பங்கு பெறறதுக்கு நமக்கு டிக்கெட் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்வுல பங்கு பெறறதுக்கு நம்மளுக்கு டிக்கெட் தான் என்னது? கிறிஸ்து. இத வாசிக்கலாம் தமிழ்ல. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மை அழைத்தவரைனா யாருக்கு அழைத்தவரை? தேவனுக்குள்ள வாழும்படியாக அழைத்தவரை, தேவனுக்குள்ள மறுபடி பிறக்கும்படியாய் அழைத்தவரை, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துரையினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சோ நமக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்தை இந்த வசனம் என்ன சொல்லுது? திவ்ய சுபாவம். சொல்லுங்க, திவ்ய சுபாவம். இங்கிலீஷ்ல டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர்னா என்ன? காடோட நேச்சர். டிவைன் நேச்சர்னா என்ன? காட்ஸ் நேச்சர் தான் டிவைன் நேச்சர். அப்ப இந்த டிவைன் நேச்சர்னா என்ன அப்படின்னா, the core character of God. டிவைன் நேச்சர்னா என்ன? கோர் கேரக்டர் ஆஃப் காட். தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய கேரக்டருக்கு தமிழ்ல என்ன சொல்றான்? சுபாவம், குணம். ஸோ இது அத்தனையும் சேர்ந்ததுதான் என்னது? டிவைன் நேச்சர். அப்ப என்னைக்கு நம்ம கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ, இந்த வசனம் சொல்லுது, அன்னைக்கு we have got tickets for participation into the life of God. Hallelujah. என்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசிச்சோமோ அன்னைக்கு தேவனுடைய இந்த திவ்ய சுபாவத்துல பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? டிக்கெட்டு கொடுத்துட்டாரு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள என்ன சுபாவம் இருக்கு? திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். சொல்லுங்க, டிவைன் நேச்சர். நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா குளிச்சுட்டு நல்ல சூட்டையோ இல்ல நல்ல ஒரு பார்டர் வச்ச நல்ல ஒரு புடவையோ கட்டிட்டு நம்ம வரும்போது பார்த்தா சேர்ல ஒரே ஒரு பூனை டாய்லெட் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். உட்காருவோமா அதுல? என்ன சொல்லுவோம்? சீ. அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவோட திவ்ய சுபாவம் நமக்குள்ள இருக்கும்போது, பாவத்தை பார்க்கும்போது நமக்குள்ள இருந்து என்ன வரும்? சீ, ஐயோ நான் இதை பண்ணா தேவன் தண்டிச்சிருவாரு. அப்படி கிடையாது. நமக்குள்ள சீடே மாறிடுச்சு. நமக்குள்ள என்னவே மாறிடுச்சு? சீடே மாறிடுச்சு. சீட்னா என்ன? வித்து. நம்ம சுபாவமே மாறிடுச்சு. ஆண்டவர் ஏவாளை எப்படி படைச்சாரு? ஆதாம படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சு
சூப்பர் நேச்சுரல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டாரு. கொடுத்து ஃபுல்லா நாக் அவுட் பண்ணிட்டாரு. அவனுக்கு எதுவுமே தெரியாதப்ப என்ன பண்றாரு, ஒரு டிவைன் சர்ஜனா என்ன பண்றாரு, உள்ள இருந்து ஒரு விழா எலும்பை எடுத்துட்டு அப்படியே விட்டாரா ஓப்பனா, சதையினால் அடைத்தார். திருப்பி அடைச்சிட்டு அதை அதுல இருந்து பெண்ணை உண்டாக்கி. ஸோ Jesus, God was the first surgeon. God was the first anesthetist. God was the first doctor. Hallelujah. So இவ்வளவையும் ஆண்டவர் பண்றாரு. பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள ஏவாளை உண்டாக்குறாரு. இப்ப ஆண்டவர் எதுல இருந்து உண்டாக்குனாரு, விலா எலும்பு. ஆனா அந்த விலா எலும்புக்கும் உண்டாக்கப்பட்ட ஏவாளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்ல. டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சோ அதே தான் நடந்திருக்கு. புதிய ஆதாம் வந்தப்ப, புதிய ஆதாம் யாரு, ஜீசஸ். ஸோ ஜீசஸை நம்ம என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, ஜீசஸை என்னைக்கு நம்ம விசுவாசிச்சோமோ, அதே மாதிரி பாவமான சுபாவத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு, டிவைன் நேச்சரை கொடுத்தாரு. ஸோ ஆண்டவருடைய தண்டனைக்கு பயந்து நம்ம பாவம் செய்யாம கிடையாது. நமக்குள்ள என்ன வந்துருச்சு, டிவைன் நேச்சர் வந்துருச்சு. அந்த டிவைன் நேச்சர்ல இருந்து பாவமான ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்குள்ள இருந்து என்ன வருது, சீன் வருது, இத போய் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு. பிகாஸ் இட் இஸ் நாட் அவர் நேச்சர். ஒரு புலிக்கு எவ்வளோ பசிச்சாலும் போய் புல்ல தின்னுமா, தின்னாது. ஏன்னா அது என்னது, கார்னிவோர். அது என்னது, கார்னிவோர், அடிச்சு திங்கிற மிருகம். அதுக்கு எவ்வளோ பசிச்சாலும் ஒரு வாரம் வேட்டையாடி அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலனாலும் அது போய் என்ன தின்னாது, புல்ல தின்னாது. அந்த மாதிரி நம்ம யாருடைய குட்டி, யூத ராஜ சிங்கத்துடைய சிங்க குட்டி. சிங்கம் போய் புல்ல திங்குமா, திங்காது. அப்ப நமக்குள்ள என்ன சுபாவம் இருக்கு, திவ்ய சுபாவம் இருக்கு. அந்த திவ்ய சுபாவத்துல இருந்து பாவத்தை நான் செய்ய மாட்டேன்றது இல்ல, அந்த பாவத்தை பார்த்தா எனக்குள்ள இருந்து என்ன வரும், சீன் வரும். இதுதான் திவ்ய சுபாவமா இருக்கிறது. சோ ரட்சிப்புல when we believe in Christ, நம்மளோட நேச்சரையே தேவன் மாற்றிடுறாரு. சோ ஒவ்வொரு நாளும் each day is an invitation from the Father to partake of this divine nature. ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய அழைப்பு. எதுக்கு, இந்த டிவைன் நேச்சர்ல பார்ட்டேக் பண்ணு, இந்த டிவைன் நேச்சரை போய் வெளியே காட்டு. இப்ப டிவைன் நேச்சருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, தேவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் டிவைன் நேச்சர். தேவனுக்குள்ள என்ன இருக்கு, பரிபூரண அன்பு, நீடிய பொறுமை, கோபம் கொள்றதுக்கு மிகவும் தாமதமா இருக்கிற தேவன். வேற என்ன ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், இரக்க குணம், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பவர், வல்லமை, அதிகாரம், பூரண வாழ்வு, ஜீவன், இதெல்லாம் தான் தேவனுடையது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணப்ப ரட்சிப்புல நமக்குள்ளேயும் என்னத்தை கொடுத்துட்டாரு, டிவைன் நேச்சரை கொடுத்துட்டாரு. அப்ப நமக்குள்ளேயும் அந்த அன்பை வச்சுட்டாரு, நமக்குள்ளேயும் அந்த பொறுமையை வச்சுட்டாரு, நமக்குள்ளேயும் அவருடைய சாந்த குணத்தை வச்சுட்டாரு நமக்கு. ஆனா வெளியில அப்படி தெரியலையே. ஒரு நாள் போன வாரத்துல என்ன ஆச்சு, ஒரு 20 தடவை நான் ஜோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது கடைசி வரைக்கும் அதை செய்யவே இல்லை. கடைசியில கோவம் கச்சா முச்சான்னு பேசிட்டேன். நான் பேசினதோட எண்டுல நான் என்ன சொன்னேன்னா, அதாவது இதை சொல்லக்கூடாதுதான், ஆனா நீ என் பொறுமைய ஒரு இதுக்கு மேல நீ இழுத்தர்ற, அதுக்கு மேல எனக்கு வர மாட்டேங்குது. நானும் மனுஷன் தானே. அப்ப எனக்கு இந்த மனுஷத்தன்மையில என் பொறுமைக்கு என்னதான் இல்லை, அந்த பொறுமையை நீ இது அளவுக்கு மேல இழுத்தர்ற அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொன்ன ஒரு 2 செகண்ட்ல ஆண்டவர் கேட்டாரு, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒளிஞ்சுக்கிட்டப்ப ஆதாம்கிட்ட ஒண்ணு கேட்டாரு. அது என்ன கேட்டாரு, எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? அப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்ற நாள்ல இதெல்லாம் ஆகும்னு ஆதாம் சொன்னப்ப யார் சொன்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதே மாதிரி இப்பெல்லாம் ஆண்டவர் இந்த கேள்வி அடிக்கடி என்கிட்ட கேட்கிறாரு. என்னன்னா, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் மனுஷன் தானேன்னு சொன்னேன். நீ மனுஷன் தானா அப்படின்னு கேட்டாரு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு மெசேஜ். நம்ம மனுஷன் தானா? ஜீசஸ் வந்தப்ப ஜீசஸ் வாஸ் 100% மேன் அண்ட் 100% காட். அப்ப நம்ம ஹியூமன் பீயிங்கா இந்த எர்த்துக்குள்ள இருந்தாலும், இந்த பூமியில நம்ம மனுஷனா இருந்தாலும், இந்த பூமிக்குரியவர்கள் நாம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறப்ப யோவான் 17 சொல்றாரு, நான் இந்த பூமிக்குரியவன் அல்லாதது போல இவர்களும் பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமியில இருக்கிறோம், ஆனா நம்ம என்ன கிடையாது, பூமிக்குரியவர்கள் அல்ல. சோ நம்ம இந்த ஃபிளஷ்ல மாம்சத்துல இருக்கும் போது நமக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அது என்னன்னா மாம்ச சுபாவம். அததான் ஜென்ம சுபாவம்னு சொல்றோம். சில நேரம் நம்ம என்ன சொல்றோம், ஜென்ம சுபாவம் எல்லாம் மாறவே மாறாது. யாரு சொன்னா? ஆண்டவர் ரட்சிப்புல என்னத்தை கொடுத்துட்டாரு, டிவைன் நேச்சரை கொடுத்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்ரிபியூட் எனக்கு ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னன்னா, இல்லாதவைகளை
இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். நான் நிறைய தடவை ஜோவை கண்டிக்கும் போது திட்டும் போது பார்த்தா அவ செய்யறதையே சொல்லி சொல்லி தான் திட்டுவேன். அப்ப பார்த்தா பயங்கர ஒரு குற்ற மனசாட்சி ஆயிரும். அவ செஞ்சதுக்கு திட்டுறதுக்கு எனக்கு குற்ற மனசாட்சி வந்துருது. அது என்னன்னா ஆண்டவர் மனசுல சொல்லுவாரு, நான் எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறனோ அந்த மாதிரி God will say call forth what you want to see and not what you see ன்னு சொல்லுவாரு. நீ என்ன பார்க்க விரும்புறியோ அதை கால் ஃபார் பண்ணு, என்ன பார்க்குறியோ அதை கால் அவுட் பண்ணாதன்னு சொல்லுவாரு. நீ ஆடமெண்டா இருக்க, அப்படி கால் அவுட் பண்ணாத, நீ பொறுமையான பிள்ளை, இப்படி செய்யாதன்னு சொல்லுன்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மளை அப்படிதானே வளர்த்துருக்கிறாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 16-17 இயர்ஸாக இருக்கும்போது மேபி 1920 அப்போ தான் ஆண்டியோட ஊழியத்துக்கு வர ஆரம்பித்த டைமு. அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு ஜெபிக்கிறதுக்கு போனப்ப ஆண்டி மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு, பாப்பா ஆண்டவர் உன்னை நம்புறேன்னு சொல்கிறாருன்னு. அந்த நம்புறேன்னு சொன்னதுக்கு நான் வீட்டில் போய் மணிக்கணக்காக நான் அழுதேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே என்னை பார்த்து நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். நம்ம எல்லாருமே இந்தியன் கிட்ஸாக இருக்கும் போது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே டீப் இன்சைடு ஒரு ஆசை இருக்கும், நம்ம பேரண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணணும், வி ஷுட் மேக் தம் ப்ரௌடு. இது வந்து ஒரு இந்தியன் மென்டாலிட்டி, அப்படியே நம்ம ரத்தத்தில் உறைஞ்சது, நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌடாக்கிடணும். இதுதான் ஒரு எல்லா இந்தியன் கிட்டோட உள்ள இருக்கிற பெரிதான டிசைர். இதை யாரும் மறுக்க முடியாது. கரெக்டா? பேரண்ட்ஸ் எப்படியாவது ப்ரௌடாக்கிடணும். பட் மை பேரண்ட்ஸ் ஹவ் நெவர் செட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ஆர் ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு என்கிட்ட யாருமே சொன்னதில்லை. மொதல் தடவை ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னாரு. ஸோ நான் நம்ப தகுந்த விதமாக நான் நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லலை, நான் உன்னை நம்புறேன்னு முதல்ல ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட பிஹேவியரே மாறுச்சு. இதே தான் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பிள்ளைகிட்ட நீ என்னத்தை பார்க்குறியோ அதை நீ சொல்லாத, கால் ஃபோர்த் த குட் இன் ஹர், கால் ஃபோர்த் வாட் யூ வாண்ட் டு see in her அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ என்னத்தை பார்க்க விரும்புறியோ அதை நீ சொல்லு, அதை நீ பேசு. ஸோ இப்போ நான் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, ஏதாவது ஒரு பிஹேவியர்ல ராங் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், யூ ஆர் அபவ் தட், இதுக்கு மேல உன்னால முடியும். இப்படிதான் நான் என்னோட பேச்சே ஆண்டவர் மாத்துறாரு. இப்போ அடிக்கடி ஏதாவது சொல்லும் போது என்ன சொன்ன அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. அதனால நான் கேட்பேன், இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் காது இருக்கா, மத்த எல்லா மனுஷருக்கும் காது இருக்குல்ல, அது ஏன் நீங்க ஏன்ட்டே வந்து பேசுறீங்க, இந்த மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசுங்களேன், எப்ப பார்த்தாலும் என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்குற ஏன்ட்டே விட்டு கொடுன்றது, பொறுத்து போற ஏன்ட்டே பொறுத்து போன்ற, ஏன் என்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஆனா வசனம் சொல்லுது, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த காதுள்ளவர்கள்னு ஆண்டவர் சொன்னது இந்த ஃபிளஷ்லி இயர்ஸ் இல்ல, the years of the spirit. நம்ம ஆவிக்கு ஒரு காது இருக்கு, அந்த காதை பத்தி தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை நீ அறிந்திருக்கிற, அதனால உன்கிட்ட என்னால பேச முடியுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுவாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு ஆரஞ்சு இருக்கு, ஒரு ஆரஞ்சுல இருந்து நம்ம ஜூஸ் போட ட்ரை பண்றோம், புளியிறோம், ரொம்ப நறுக்குன்னு புளிய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுல இருந்து கிரேப் ஜூஸ் வருமா? என்னதான் வரும்? ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். லெமனை புளியிறோம், ஜூஸ் போடுறோம், ஓரளவுக்கு புளிஞ்சோன்னு விட்டுறோம், நறுக்குன்னு புளிஞ்சா அதுல இருந்து என்ன வரும்? அதுல இருந்து வேற பொமக்ரானட் ஜூஸ் வருமா? என்னதான் வரும்? அதே லெமன் ஜூஸ் தான் வரும். அப்ப என்ன சொன்னேன்னு ஆண்டவர் என் கேட்டதுக்கு அர்த்தம் என்ன? நீ என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி விடுற, அதனால என் வார்த்தை மாறுதுன்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆரஞ்சு மட்டும் எவ்வளவு புளிஞ்சாலும் அதுல இருந்து என்னதான் வருது? ஆரஞ்சு ஜூஸ். அது மாதிரி உனக்குள்ள என்ன இருக்கு? திவ்ய சுபாவம் இருக்கு. ஸோ நான் மனுஷன் சொல்றது முதல்ல நிறுத்து அப்படின்னாரு. நீ மனுஷன் தான், இந்த உடம்பு நம்மளுக்கு தேவைப்படுது, இந்த உடம்புல நம்ம இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள இன்னொன்னு இருக்கு, அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி என்ன? திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். அப்ப the more and more we grow in the awareness of divine nature, the more and more it comes out of us. Hallelujah. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த திவ்ய சுபாவத்துல இருக்கோம், திவ்ய சுபாவம் நமக்குள்ள இருக்கிறது, தேவன் நமக்கு இந்த திவ்ய சுபாவத்தை கொடுத்திருக்கிறாருன்றத மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு அந்த திவ்ய சுபாவத்துல நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நான் டெய்லி காலேஜ் போகும்போது நான் சொல்லிட்டு போற ஒரு விஷயம், நான் இங்கேருந்து ஜெமிமாவா போலாண்டுறேன், உங்க ஸ்தானாதிபதியா போறேன். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து அந்த புத்தக சுருளை திறந்து the Lord has anointed me to preach the good news to the poor, அதை நான் சொல்லிட்டே போவேன். ஆண்டவரே, நான் உங்களோட பிரஜையா போறேன், உங்களோட ஸ்தானாதிபதியா போறேன், உங்க வல்லமையோட போறேன், உங்க அதிகாரத்தோட போறேன். நான் போகும்போது அட்மாஸ்பியர் மாறும், நான் போகும்போது நுகங்கள் முறியும், இதெல்லாம் சொல்லிட்டே போவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டிவைன் நேச்சர் உள்ள இருந்தாலும் வெளியே வரும்போது கோபம் வருது, வெளியே வரும்போது எரிச்சல் வருது.
நம்ம குடும்பத்துல நம்மளை ரொம்ப பாடா படுத்தும் போது நம்ம மாம்சத்துல நடந்து கொள்றோம். அப்ப இந்த டிவைன் நேச்சர் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா, மாடு அசை போடுற மாதிரி இந்த வசனங்களை என்ன பண்ணிட்டே இருக்கணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி உங்களுக்கே சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி உங்களுக்கே என்ன பண்ணிட்டு இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும், எனக்குள்ள என்ன இருக்கு, திவ்ய சுபாவம் இருக்கு, ஜீசஸோட நேச்சர் இருக்கு, ஹல்லேலூயா, பிதாவினுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கு அப்படின்றத அசை போட்டுட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ increase in awareness that you are partakers of the divine nature comes by meditating and chewing the cud on these verses. ஸோ இந்த வசனங்களை சவச்சு 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 அந்த சாரத்தை இழுக்கும் பொழுது நம்மளையும் எவ்வளோ புழிஞ்சாலும் வெளியே என்ன தான் வரும், டிவைன் நேச்சர் தான் வரும். ஜீசஸை இமேஜின் பண்ணுங்க, கிராஸ்ல முதுக உழுகிறவனுடைய நிலம் மாதிரி உழுதுருக்கானுங்க. ஒரு இடத்துல பொண்ணு வந்தாலே விரான்னு நம்ம கத்துறோம், துடிக்கிறோம். முதுகு ஃபுல்லா உழுகிறவனுடைய நிலமா இருக்கு. தலையில ஒரு கிரவுன் ஆஃப் தான்ஸை வச்சு அமுத்திருக்கானுங்க. அவரோட என்டையர் பாடி வெயிட்டே கையில 2 ஆணி, கால்ல ஆணியில தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பிசிக்கல் பெயின்ல இருக்கும்போது எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க, ஏன் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீங்க இறங்கு அப்படின்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஃபாதர் forgive them for they do not know what they do. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுதான் டிவைன் நேச்சர். அவரை புழிஞ்சு எடுத்துட்டாங்க, அவருடைய திராணிக்கு மிஞ்சி புழிஞ்சு எடுத்துட்டாங்க. புழிஞ்சு எடுக்கும் போது அவளுக்குள்ள இருந்து என்னதான் வந்துச்சு, அவர் சுபாவம் தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு, அவர் சுபாவம் தான் வந்துச்சு. இன்னைக்கு அந்த சுபாவம் தான் யாருக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. the more and more we grow in awareness, இந்த அவேர்னஸ்ல வளர 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 அன்பு தான் வெளியே வரும், பொறுமை தான் வெளியே வரும், வல்லமை தான் வெளியே வரும், அதிகாரம் தான் வெளியே வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, டிவைன் நேச்சரை உள்ள வச்சுட்டாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த அவேர்னஸ்ல நம்ம வளர்றது முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ்ல வளர 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 இந்த திவ்ய சுபாவத்துக்கு ஒத்து இல்லாத எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நம்மளால போக முடியும். இந்த அவேர்னஸ்ல வளர 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 என்ன பண்ணிட்டு போக முடியும், உதறி தள்ளிட்டு போக முடியும். பவுல் ஒரு ஐலண்ட்ல ஒதுங்குறாங்க, ஒரு ஷிப்ல போறாங்க. அந்த ஷிப் ரெக் ஆயிடுது, ஒரு ஐலண்டுக்கு போறாங்க. போகும்போது ஒரு தீய மூட்டுறதுக்கு நிறைய குச்சியெல்லாம் வச்சு தீய மூட்டுறாங்க. அது உள்ள இருந்து ஒரு விரியன் பாம்பு குட்டி அவர் கையில கடிக்குது. அப்ப பவுல் என்ன பண்ணாருன்னு வசனம் இருக்கு, கையை உதறிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு. ஆனா அங்க ஒதுங்குன எல்லா இவனும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, பவுலையே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவன் ரொம்ப பாவம் செஞ்சிருப்பான் போல, அதான் கடல்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க எங்க எதுகிட்ட மாட்டிக்கிட்டான், பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். எந்த நேரம் நொற தள்ளி சாக போறான்னு பவுலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மறந்தே போயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், உதறி தள்ளிட்டு போயிட்டே இருந்தாரு. ஏன்னா பால்க்கு ஒரு பேர் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு அடைமொழியா கொடுப்பாங்கல்ல. காட்டன் குவீன்னு சில பேருக்கு பேர் வைப்பாங்க, சில பேருக்கு சிங்கக்குரல்னு பேர் வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். அதுவும் காலேஜ்ல பசங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி பவுலுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேர் என்னன்னா, கிரைஸ்ட் இன்டாக்சிகேட்டட் பால்னு ஒரு பேரு. என்ன பேரு, கிரைஸ்ட் இன்டாக்சிகேட்டட் பால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மதுபானத்தை குடிச்சா அவன் என்ன உளறான்னு அவனுக்கே தெரியாது. பண்ண எல்லா தப்பையும் பொண்டாட்டிகிட்டே உளறிடுறது. நான் இதை எடுத்தேன், இதை பண்ணேன், இதை போனேன், இங்கே போனேன், இந்த காசை நான் தான் எடுத்தேன். அன்னைக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். அந்த மதுபானத்தோட மது வெறியில அவங்க பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பவுலோட பேர் என்னன்னா, கிரைஸ்ட் இன்டாக்சிகேட்டட் பாலாம் அவர் பேரு. அதாவது கிறிஸ்துவால மதுபான வெறி மாதிரி வெறி கொண்ட பவுல் தான் அவரோட பேரு. அந்த அளவுக்கு அவர் அந்த டிவைன் நேச்சரோட அவேர்னஸ்ல இருந்தாரு. தான் யாரு, தனக்குள்ள என்ன, எப்படி உதறி தள்ளிட்டு போறதுன்னு. பாம்பே ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு, இப்படி உதறி தள்ளிட்டு என்ன பண்ணிட்டே இருந்தாரு, போயிட்டே இருந்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வேணும். என்ன பேரு, கிரைஸ்ட் இன்டாக்சிகேட்டட் ஜெமிமா, கிரைஸ்ட் இன்டாக்சிகேட்டட் ஆல்வின், கிரைஸ்ட் இன்டாக்சிகேட்டட் ரூபன். அப்படி அந்த டிவைன் நேச்சரோட அவேர்னஸ்ல நம்ம ஒவ்வொரு நாளும் க்ரோ ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவேர்னஸ்ல க்ரோ ஆக யூ கேன் ஷேக் ஆஃப் அப்சல்யூட்லி எனிதிங். ஒரு நாள் ரூபன் ஷேர் பண்ணிருந்தாப்புல, இந்த மாதிரி ஒரு பொம்மையை மறைச்சு வச்சிருக்கிறாங்க, அதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ஈவில் எஃபெக்ட்ஸ் ரொம்ப தெரியுது அப்படின்ட்டு. அப்ப இந்த விஷயத்த தான் நான் சொன்னேன், யூ கேன் ஜஸ்ட் ஷேக் இட் ஆஃப். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது.
ஒரு நாள் முந்தின நாள் வச்ச சட்னியை அடுத்த நாள் வந்து சூடு பண்ணி அதை சாப்பிட்டோம். முதல்ல எப்பயுமே ஜோ சாப்பிட்ருவா, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவள் வேக வேகமாக சாப்பிட்டு ஓடிட்டா. அப்புறம் நான் சாப்பிடும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அது கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரியாக தெரியாதுல்ல, அந்த ஸ்டேஜில் போட்டு இது பண்ணோம். ஐயோ அவள் சாப்பிட்டாலேன்னு ஒரு இது வந்துச்சு. டக்குன்னு எனக்கு இந்த வசனம் ஆவியிலேருந்து வந்துச்சு, ஒன்றும் அவளை சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டே மறந்துட்டு போயிட்டேன். அவளுக்கு ஆக்சுவலாக சின்னதுலேருந்தே லைட்டாக ஒரு இதுனாலும் வயிற்றுக்கு ஒத்துக்காது. பட் என்னைக்கு இந்த வசனத்தில் நிற்க ஆரம்பித்தோமோ ஒரு மாதிரி அவளுக்குள்ள பயங்கர ஒரு டிவைன் இம்யூனிட்டி வரதை என்னால் பார்க்க முடிஞ்சு. ஒன்றும் ஆகலை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஒன்றும் டயரியா எதுவுமே ஆகலை. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. We need to increase in the awareness that we have the divine nature. So divine nature இல்லாதது எது எது இருக்குது? வியாதி டிவைன் நேச்சரா? இல்ல. சிக்னஸ் டிவைன் நேச்சரா? இல்ல. வீக்னஸ் பலவீனம் டிவைன் நேச்சரா? இல்ல. வேலை இல்லாதது டிவைன் நேச்சரா? இல்ல. தரித்திரம் டிவைன் நேச்சரா? இல்ல. லாஸ் இழப்பு டிவைன் நேச்சரா? இல்ல. broken marriage டிவைன் நேச்சரா? இல்ல. ஸ்ட்ரைஃப் ஃபில்டு மேரேஜ், broken மேரேஜ் இல்லை, ஆனால் சண்டையே வாழ்க்கையா இருக்கு. சில பேர் பேசி சண்டை போடுவாங்க, அது ஒரு விதமான சண்டை. சில பேர் பேசாமே சண்டை போடுவாங்க, அது ஒரு விதமான சண்டை. கோல்டு வார் அதுக்கு பேரு. இந்த பேசி கொள்றவனுங்களோட பேசாம கொள்றவங்க பயங்கரமான ஆட்கள். டார்ச்சர் பண்ணிடுவாங்க, மென்டல் டார்ச்சர், இமோஷனல் டார்ச்சர் அதுக்கு பேரு. ஸோ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தெய்வீக சுபாவமா? என்ன சுபாவம் இது? சேட்டன்ஸ் ஒர்க். டீட்ராக்ட் சில்ட்ரன், வழிமாறி போன பிள்ளைகள் தெய்வீக சுபாவம் இல்ல. சமாதானமின்மை தெய்வீக சுபாவம் இல்ல. குழப்பம் தெய்வீக சுபாவம் இல்ல. பயம் தெய்வீக சுபாவம் இல்ல. டிஸ்கார்ட், சண்டை, பிரச்சனை தெய்வீக சுபாவம் இல்ல. வஞ்சனை தெய்வீக சுபாவம் இல்ல. அப்ப தெய்வீக சுபாவம் இல்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஷேக் இட் ஆஃப். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஷேக் இட் ஆஃப். இப்படி பண்ணுங்க கைய, ஷேக் இட் ஆஃப். ஒரு ஆத்லீட் ட்ராக் ஃபீல்ட்ல ஓடுறான், நடுவில் அவன் ரிலே ரேஸ் ஓடுறான், பேட்டனா அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கணும், இடையில தடுமாறி விழுகிறான், ஐயோ அப்படின்னு உட்காடுறான். என்ன பண்றான்? டக்குன்னு எந்திரிச்சு ஓடுறான். இதுதான் வியாதி வருதா, பலவீனம் வருதா, உடனே என்ன பண்ணணும்? உதறி தள்ளிட்டு எழும்பி ஓடணும். We have to grow in the awareness that we have the divine nature. உதறி தள்ளு. சொல்லுங்க, உதறி தள்ளு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதறி தள்ளு. சொல்லுங்க, உதறி தள்ளு, உதறி தள்ளு. சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி உதறி காட்டுங்க. உதறி தள்ளு, உதறி தள்ளு. தரித்திரத்தை உதறி தள்ளு, வேலையின்மையை உதறி தள்ளு, குழந்தையின்மையை உதறி தள்ளு, பணம் பற்றாக்குறைய உதறி தள்ளு, பலவீனத்தை உதறி தள்ளு. இன்னைக்கு எத்தனை பேரு சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு, இல்ல ஒரு பலவீனம் இருக்கு? கையை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கு? ஒரு பல்ல கூட புடுங்கினது இல்லையா? அதையும் பலவீனம் தான் கேட்டகரி. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வலி எந்த எதுவுமே இல்லையா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு இது என்ன இருக்கு? பலவீனம் இருக்கு. அப்ப அதை என்ன பண்ணணும்? உதறி தள்ளு, உதறி தள்ளு, உதறி தள்ளு. எனக்கு ஒரு 39 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த ரொம்ப குட்டி எழுத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு ஒரு இது, இந்த கண்ணாடியே போடாமல் பைபிள் படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை. ஆனால் 39ல போய் கண்ணாடிலாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் நான் போடாமே எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பிளர்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இந்த வசனத்தை ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். மோசே அவர் மரிக்கிற வரைக்கும் அவரோட ஐ வந்து பயங்கர ஷார்ப்பா இருந்துச்சாம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, his eyesight was so sharp. அப்புறம் அவரோட ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னா, அவரோட ஸ்டெப்ல ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சாம். there was a spring in his step. ஸ்ப்ரிங்னா இப்படி நடக்கும் போது லைட்டா மேல மேல போயிட்டு வருது இல்ல தலை, அதுதான் ஸ்ப்ரிங் இன் ஸ்டெப். நீங்க பாருங்க, வயசு ஆக ஆக ஸ்லைடு பண்ற மாதிரி தான் நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நட மாறுது, குனிவு வருது. இன்னொன்று ஸ்லைடு பண்ண மாதிரி தான் நடப்பாங்க. இப்படி இந்த குதிச்செல்லாம் ஒரு இது மாதிரிலாம் நடக்க முடியாது. ஆனால் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல மோசையை குறித்து சொல்லியிருக்கு, his eyesight was sharp and his step had a spring. There was a spring in his step. இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ அதுக்கப்புறமே இப்போ 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ என்னால் பைபிளை வந்து கண்ணாடியே இல்லாமல் என்னால் படிக்க முடியுது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்லித்தராருன்னா,
நீ எதை டாலரேட் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியோ அது உன்னை விட்டு போயிடும். எதை நீ டாலரேட் பண்ணிக்கிறியோ அது உங்ககிட்ட என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். இப்ப நம்மளோட யாராவது எடுத்தா நம்ம என்ன சொல்றோம், ஏன் என்னதை எடுத்த அப்படின்னு சொல்றோம்ல. இன்னைக்கு ஜோ கிளிப்ப போட்டிருக்கேன், அது பார்த்துச்சுன்னா உடனே என்ன சொல்லும், ஏன் என்னோட நம்ம தான் வாங்கி கொடுத்துருப்போம், ஆனாலும் சண்டைக்கு நிப்பாங்க. என்னன்னு, ஏன் என்னோடத எடுத்த, நம்ம கேட்குறோம்ல ஏன் என்னோடத எடுத்தேன்னு. அப்புறம் ஏன் உங்களோடது இல்லாத நீங்க வச்சுக்கிறீங்க? நான் கேட்குறேன், நீங்க அவ்வளோ நல்லவங்களா? உங்களோடத மற்றவங்கள எடுத்தா நீங்க என்ன கேட்குறீங்க, ஏன் என்னோடத எடுத்த, அப்புறம் ஏன் உங்களோடது இல்லாத நீங்க வச்சுக்கிறீங்க? உங்களோடது என்ன உங்கள்கிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை படைச்சப்ப தேவன் வியாதியோட படைச்சாரா? ஏதேன்ல வியாதி இருந்ததா? இல்ல. ஏதேன்ல பலவீனம் இருந்ததா? இல்ல. ஏதேன்ல தரித்திரம் இருந்ததா? ஏங்க, ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு எதுக்கு இத்தனை திரளான மீன்கள், எதுக்கு 4 நதி, எதுக்கு இத்தனை விதமான ஃப்ரூட்? 2 ஃப்ரூட்ஸ் படைச்சிருக்கலாம்ல, ஒரு ஆப்பிள் ஒரு மாம்பழம். எதுக்கு இத்தனை விதமான ஃப்ரூட்ஸ், இத்தனை விதமான இன்செக்ட்ஸ், இத்தனை விதமான அனிமல்ஸ், இத்தனை விதமான மரங்கள்? எதுக்கு? அவர் தாராளமான தேவன். அப்போ இன்னைக்கு திவ்ய சுபாவம் இல்லாதது எது உங்க வாழ்க்கையில இருக்கு? அப்ப உங்களோடத எடுத்தா மட்டும் ஏன் என்னதை எடுத்தேன்னு கேட்டீங்களே, உங்களோட இல்லாத ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஹீலிங்க குறிச்சு ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு சொன்னார். என்னன்னா, you are not the sick trying to get healed, but you are the healed who is sick. Chase that sickness in Jesus name. Hallelujah. நீங்க you are not the sick trying to get healed. அதாவது நீங்க ஏற்கனவே வியாதிப்பட்டு அந்த வியாதி நீங்கிறதுக்காக நீங்க ஜெபிக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கலையாம். ஏற்கனவே நீங்க சுகமாக்கப்பட்டீங்க, ஏற்கனவே பரிபூர்ண ஆரோக்கியத்தோட உண்டாக்கப்பட்டீங்க. அப்ப அந்த பரிபூர்ண ஆரோக்கியத்துல வியாதி வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? விரட்டணும். ஹல்லேலூயா. இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு இடத்துல, நீங்க இப்ப தங்கி இருக்கிற இடத்துல இல்லாம பக்கத்து ஊர்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க அந்த லேண்டை போய் பார்க்கவே இல்லை. இந்த கேப்ல ஓனர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு கொட்டகை போட்டு ஒரு ஃபேமிலியே தங்க ஆரம்பிச்சிருது. ஒரு வருஷம் கழிச்சு நீங்க டிசைட் பண்றீங்க, சரி போய் அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஒரு காம்பவுண்ட் செவர் எடுப்போம், ஒரு இபி கனெக்ஷன் வாங்குவோம்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு போறீங்க. போய் பாக்குறீங்க, போய் பார்த்தா அந்த இடத்துல இப்படி ஒரு கொட்டகை போட்டிருக்கு. அப்ப நீங்க நினைப்பீங்களா, சரி ஒரு வருஷமா இருக்காங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு நினைப்போமா? பார்த்த முதல் நொடியே என்ன பண்ணுவோம், முதல்ல கிளம்புங்க. ஆனா வியாதிக்கு மட்டும் அந்த கோவமும் அந்த எரிச்சலும் வரமாட்டேங்குது நம்மளுக்கு. ஏன்? இன்னொரு விஷயம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, டோன்ட் ஓன் யுவர் டிசீஸ், டோன்ட் ஓன் யுவர் ப்ராப்ளம்னு ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன பண்ணக்கூடாதான், உன் வியாதிய என்னோடது, எனக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லாத. ஒரு 2015ல நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு வாரத்துக்கே 33 ஹவருக்கு மேலே டைம் டேபிள் பயங்கர ஹெக்டிக்காக போட்டிருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சில கிளாஸ்ல அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குற மாதிரி கத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கேர்டுன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. கேர்ட்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அது டயக்னோஸ் பண்ணவேவும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மருந்து கொடுத்து 3-4 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டேன். அப்புறம் கடைசியில் ஒரு டாக்டர் தான் இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி, பச்சை வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பச்சை டொமேட்டோஸ் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்தாங்க. அப்போ அந்த பிரச்சனை, அப்போ அந்த மருந்தெல்லாம் எடுத்து அந்த டைமில் போயிடுச்சு. ஆனால் திருப்பி ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தா, இந்த பிரியாணியோட நம்ம எல்லாத்துக்குமே இந்த தயிர் வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த தயிர் வெங்காயத்தை சாப்பிட்டா பயங்கரமாக இருமல் வந்துடும். நம்ம யூஸ்வலாகவே இருமல் வந்தால் என்ன பண்ணுவோம், சுடுதண்ணி குடிப்போம்ல. எனக்கு இந்த பிரச்சனைனே தெரியாம இருமல் வந்தோன்னு சுடுதண்ணி குடிப்பேன். சுடுதண்ணி கொடுத்தா பயங்கரமா இருமல் வரும். அந்த இருமல் வந்துச்சுன்னா வயத்துல இருக்க அவ்வளவும் காலி ஆயிடும், வாந்தியும் சேர்ந்து வந்துடும். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதனால இதை சாப்பிடக்கூடாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு இதை கான்சியஸா சொல்லிட்டே இருப்பேன். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, டோன்ட் ஓன் யுவர் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. டோன்ட் ஓன் your problem, don't own your disease. சொல்லுங்க, don't own your disease. உன் வியாதியை உரிமை பாராட்டாத. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வியாதியை உரிமை எனக்கு பிபி இருக்கு அப்படின்னு சாஷ்டாங்கமா சொல்லாதீங்க. ஏதோ நகை 10 பவுன் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சாஷ்டாங்கமா சொல்லாதீங்க. அதுதான் டோன்ட் ஓன் யுவர் டிசீஸ். 1 வருஷமா இருந்தாலும் இல்லீகல் என்ட்ரண்டா இருந்தா என்ன பண்ணணும், விரட்டணும். சொல்லுங்க, 1 வருஷமா இருந்தாலும் 10 வருஷமா இருந்தாலும் அத்துமீறி உள்ள வந்தா என்னதான் பண்ணணும், போய் தான் ஆகணும். ஆனா சாமான்யமா போக மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாதான் போவாங்க, விரட்டுனாதான் போவாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிபிக்கு எதிர்த்து நில்லுங்கள், சுகருக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா.
எனக்கு எப்படி நீ வரலான்னு கேளுங்க. எனக்கு எப்படி நீ வரலாம், எனக்கு எப்படி நீ வரலாம், எனக்குள்ள நீ எப்படி இருக்கலாம். யூ ஆர் an illegal entrant. அது மீறி நுழைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப வியாதி, ஏதோ நீங்க வியாதிப்பட்டிருக்கீங்க, சுகமாகணும்னு ஜெபிக்கணும்ன்றது இல்ல. வியாதியே உங்களுக்குள்ள எப்படி வந்திருக்கு? அத்துமீறி வந்திருக்கு. வியாதி எப்படி வந்திருக்கு? அத்துமீறி வந்திருக்கு. தரித்திரம் எப்படி வந்திருக்கு? அத்துமீறி வந்திருக்கு. பலவீனம் எப்படி வந்திருக்கு? அத்துமீறி வந்திருக்கு. அப்ப அத்துமீறினா நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிக்கணும். ஹல்லேலூயா. சாட்டையெல்லாம் எடுக்க வேணாம், எதிர்த்து நின்னா போதும். ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு? திவ்ய சுபாவம். நமக்குள்ள என்ன இருக்கு? திவ்ய சுபாவம். அப்ப என்ன பண்ணணும்? இல்லீகல் என்ட்ரன்ட்ட என்ன பண்ணணும்? அத்துமீறினவங்களை என்ன பண்ணணும்? விரட்டணும். அத்துமீறினவங்களை என்ன பண்ணணும்? விரட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:20-21. பிலிப்பியன்ஸ் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு 3 தடவை சொல்லுங்க. என்னுடைய குடியிருப்புன்னு சொல்லுங்க. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பாடி எங்க இருக்கு? உங்க பாடி எங்க இருக்குது? இங்க இருக்குது, ட்ரிச்சியில இருக்குது. ஆனா உங்க குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. இது என்னப்பா, குடியிருப்பு ஒரு இடத்துல இருக்குது, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், என்னது இது, ஏன் அப்படி இருக்கிறோம்? இப்ப இந்த டிபிடி வெர்ஷன்ல, let me read it for you. But we are a colony of heaven on earth. We are a colony of heaven on earth. இப்ப இந்த ரெயின்போ காலனி, இந்தியன் பேங்க் காலனி, விநாயக நகர் காலனி, இப்படி ஜெரமையா காலனி, இப்படி பல காலனி இருக்குல்ல. அந்த மாதிரி we are, சபை என்பது என்னவா? We are a colony of heaven on earth. We are a colony of heaven on earth as we cling tightly to our life giver, the Lord Jesus Christ. இதே வந்து மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது, we are citizens of high heaven. உன்னதமான பரலோகத்தின் பிரஜைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எந்த பிரஜை? பரலோகத்தின் பிரஜை. அப்ப இந்த உலகத்துல நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம்? எதுக்கு வந்து இந்த உலகத்துல தேவன் வந்து நம்மள வச்சிருக்கிறாரு அப்படின்றத 2 கொரிந்தியர் 5:20 நம்ம வாசிப்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து. கிறிஸ்துவுக்காக என்னவா இருக்கோமா? ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சோ பரலோகம் நமக்கு குடியுரிமைன்னு இருக்குது, பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறோம்னு பார்த்தோம். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 5:20 கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளா இருக்கிறோம். ஸ்தானாபதி இங்கிலீஷ்ல என்னன்னா அம்பாசிடர். சொல்லுங்க பார்க்கலாம். அம்பாசிடர் கார் எல்லாத்துக்கும் தெரியும், அதனால ஈஸி தான். அம்பாசிடர் சொல்லுங்க. அம்பாசிடர். ஸோ அம்பாசிடர்னா யாரு? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அம்பாசிடர் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் யூஎஸ் கவுன்சிலேட் வந்து இருக்கும். கவுன்சிலேட்னா அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒரு கவுன்சிலேட் இருக்கும். அங்கே வந்து யூஎஸோட பிரஜை ஒருத்தரை இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ணுற பிரஜைக்கு பேர் தான் என்ன? அம்பாசிடர். அவங்களோட குடியுரிமை எங்கே இருக்குது? யூஎஸ். ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்தியாவில் அவங்களுக்கு என்ன வேலை? அங்கே உள்ள காரியங்கள் எல்லாம் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் அவங்க வேலை. இப்போ இங்கேருந்து யாராவது ஒருத்தர் வீசா யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, இல்லை அங்கேருந்து இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ட்டையோ பிரசிடென்ட்டையோ பேசணும், சில ஒப்பந்தங்கள் போடுறாங்க. அப்போ டைரக்டாக பிரசிடென்ட் வர முடியலன்னா யார் போய் இந்த விஷயம்லாம் பேசுவா? அம்பாசிடர். இப்போ அம்பாசிடரை பற்றி நான் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தா அம்பாசிடருக்கு தே கம் அண்டர் த immediate authority of the highest person in the home state. அதாவது எந்த நாட்டு குடியுரிமையில் இருக்கிறாங்களோ அவங்களோட அந்த 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 நாட்டோட ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? சில கண்ட்ரியில பிரசிடென்ட், சில கண்ட்ரியில பிரைம் மினிஸ்டர். அவங்களையே ரெப்ரசென்ட் பண்றாங்களாம் அம்பாசிடர்ன்றவங்க. ஸோ இப்போ யூஎஸ் அம்பாசிடர் இந்தியாவில் இருக்கிறாருன்னா இப்போ இருக்கிற யூஎஸ் பிரசிடென்ட் யாரு? ட்ரம்ப்பையே ரெப்ரசென்ட் பண்றாரு. இப்போ அவர் போய் ஒருத்தவங்கள்ட்ட கை கொடுத்தாங்கன்னா யாரையே ரெப்ரசென்ட் பண்றாங்க? ட்ரம்ப்பை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு அம்பாசிடரை அட்டாக் பண்ணாங்கன்னா அது ஒரு பர்சனல் அசால்ட் இல்லை, இட் இஸ் அன் அசால்ட் டு த நேஷன். ஹல்லேலூயா. ஒரு அம்பாசிடரை அட்டாக் பண்ணா அது ஒரு பர்சனல் இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் கிடையாது. இட் இஸ் அ நேஷனல் கிரைம், இட் இஸ் அ குளோபல் கிரைம். ஹல்லேலூயா. ஒரு அம்பாசிடரை அவ்வளோ சீக்கிரமா தாக்கிட்டு
ஒன்றும் இல்லாமல் அப்படியே போக முடியாது. இன்னைக்கெல்லாம் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா சில நேரம் சண்டை போட நேரம் இல்லாம ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு போறோம்ல, அந்த மாதிரி ஒரு அம்பாசிடர் பண்ணிட்டு பேசாம உட்கார முடியாது. அப்போ ஒரு அம்பாசிடரை வந்து நம்ம பர்சனலா அசால்ட் பண்ணா நம்ம ஊரு லாஸ் வந்து அங்க பிரதிபலிக்காது. அவங்க ஊரு லாஸ் படி இவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வந்து பரலோகத்தின் பிரஜை. அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிறிஸ்துவுடைய ஸ்தானாபதி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் an ambassador of Christ. சொல்லுங்க, உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, I am an ambassador of Christ. I am an ambassador of heaven. 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 அப்ப இந்த அம்பாசிடரோட privileges and authority பத்தி நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா one of the authority என்னன்னா, they act as the official voice and face of their home government to the host nation. எந்த கண்ட்ரியில இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில அவங்களோட கண்ட்ரியோட ஹெட் யாரு? பிரசிடென்ட். அவங்களோட வாய்ஸா இருக்கிறாங்களாம். அப்ப நீங்க அம்பாசிடரா பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காடோட வாய்ஸ் நீங்க. ஹல்லேலூயா. காடோட வாய்ஸ். அவர் என்ன சொல்லணுமோ அவர் யார் மூலமா தான் சொல்லுவாரு? ஏன் மூலமா தான் சொல்லுவாரு. சோ தே ஆர் a voice to the home nation. அப்ப நம்ம ஹோம் நேஷன் எது? பரலோகம். நம்ம ஹோம் நேஷன் எது? பரலோகம். அப்ப அங்க என்னெல்லாம் தேவன் இந்த பூமியில சொல்லணும்னு நினைக்கிறாரோ யார் மூலமா தான் சொல்லுவாரு? ஏன் மூலமா தான் சொல்லுவாரு. ஏன்னா என் பேர் என்ன? அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். இன்னொன்னு, an ambassador conducts talks and watches local events that affect home country interests. அவங்க ஹோம் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் அந்த எந்த கண்ட்ரியில இருக்காங்களோ அங்க இருந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஸோ பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டாவே நம்ம தெரியணும். நம்ம டீச்சரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், நம்ம வந்து நர்ஸா இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம், ரிட்டையர்டா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். ஆனா நம்ம யாரு? அம்பாசிடர். அப்ப ஹெவன்லி இன்ட்ரெஸ்டாவே தெரியறதுக்கு தான் இந்த பூமியில நம்மள என்னவா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ஸ்தானாபதியா வச்சிருக்கிறாரு. என்னவா வச்சிருக்கிறாரு? அம்பாசிடரா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஒரு அம்பாசிடர் என்ன பண்றாருன்னா, he safeguards home citizens and manages all embassy operations within the host capital. அதாவது அந்த ஊர் பிரஜைகள் இங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நலன்களின் காப்பாளரா இருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்க தப்பு செஞ்சாலுமே அவனை தூக்கி ஜெயில எல்லாம் போட முடியாது. த்ரூ த அம்பாசிடர் தான் அவங்க எல்லாமே செய்யணும். ஸோ அவங்களோட கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அம்பாசிடர். இப்ப நம்ம அம்பாசிடர்ஸா இருக்கிறதுனால தான் ரோமர்ல வசனம் சொல்லுது, பூமி அனைத்தும் வந்து பிரசவ வேதனை பட்டு காத்திருக்கிறதாம். எதுக்கு காத்திருக்கிறது? குமாரர்கள் வெளிப்பட, தேவ குமாரர்கள் வெளிப்பட. அப்ப நம்ம வந்து ஹெவன்லி இன்ட்ரெஸ்ட் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஹெவன்லி இன்ட்ரெஸ்ட் இங்க வந்து நம்ம ப்ராபகேட் பண்றோம். ஹெவன்லி கிங்டம் வில், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில ப்ராபகேண்டா பண்றோம். இந்த பூமியில நம்ம நிலைப்படுத்துறோம். அதனாலதான் சிருஷ்டி அனைத்தும் காத்திருக்கு. நீ ஏதாவது செய்ய மாட்டியா? என்னை விடுவிக்க மாட்டியா? இப்ப பயங்கர ஹீட்டா இருக்கு இல்லையா? இன்னும் அந்த ஹீட் தனியவே இல்லை. அது என்னன்னா ஹீட் வேவ்னு சொல்றாங்க. கிளைமேட் சேஞ்ச்னால பயங்கரமான ஒரு அக்கினி வேவ்ன்றாங்க. அப்ப இந்த இயற்கையை பார்த்து பேசுறதுக்கு தேவ குமாரர்கள் வெளிப்படணும். ஏன்னா அந்த எல்லா அதிகாரத்தையும் தேவன் தந்திருக்கிறார். அதுக்கு சிருஷ்டிப்பு எல்லாம் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்? நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம யாரு? நம்ம தான் யாரு? அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். அப்ப ஹெவன்லி வாய்ஸா இந்த பூமியில நம்மள தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வச்சிருக்கிறாரு? ஹெவன்லி வாய்ஸா இந்த பூமியில நம்ம வச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So if you are a citizen of heaven, what are you doing on earth? நீங்க பரலோக பிரஜை என்றால் பூமியில என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? என்னவா இருக்கிறீர்கள்? தேவனுடைய அம்பாசிடரா இருக்கேன். தேவனுடைய அம்பாசிடரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவருடைய இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? அவருடைய இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? டெய்லி தோசை, சாம்பார், இட்லி, கூட்டு எல்லாம் பண்றோம். ஆனாலும் அசிங்கமா திட்டுறாங்க. கொஞ்சம் உப்பு கூடிட்டா சீன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. அதனால இதுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி நம்ம தலை மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது என்ன? அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். அது என்னது? அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம இதுக்கு மேல அந்த மாதிரி அசிங்கமா வீட்டுல திட்டும் போது நீங்க என்ன நினைச்சுக்கணும்? நான் இதுக்கும் மேல. என்ன நினைச்சுக்கணும்? நான் இதுக்கும் மேல எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில திட்டையும் இதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது. நம்ம இதுக்கும் மேல, நம்ம இதுக்கும் மேல. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு அம்பாசிடரோட அத்தாரிட்டி என்னன்னா, he has diplomatic immunity, full exemption from the criminal jurisdiction of the host country and broad immunity from civil and administrative laws. இந்தியாவில் சில லாஸ் இருக்குல்ல, சட்டங்கள் இருக்குல்ல. அதாவது நீங்க இது ஒரு லேண்ட் வாங்கினா பத்திரம் பதிவு பண்ணும். இதெல்லாம் நம்ம நாட்டோட லாஸ். அப்புறம் ஒரு இடத்த வந்து கொள்ளையடிச்சா இது தண்டனை, அது தண்டனை. இந்த எல்லாத்துக்கும் விளக்கம் அந்த அம்பாசிடர். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இப்ப நம்ம அம்பாசிடர் ஆஃப் ஹெவன் அந்த பூமியில இருக்கோம்.
அப்ப we have divine immunity, diplomatic immunity. இந்த தேசத்தின் லாஸை நம்ம கீழ்ப்படியணும். ஆனா அந்த லாஸ் நமக்கு பாதகமா வரும்போது அதற்கு தாண்டி ஒரு எதிர்ப்பு சக்தியை நமக்குள்ள தந்திருக்கிறார். இதான் அந்த திவ்ய சுபாவம் செஞ்சிருக்கு. Hallelujah. We have diplomatic immunity, divine immunity. இன்னொன்னு, inviolability. The ambassador's person, private home and official embassy premises cannot be entered, searched or detained by local authorities. இப்போ ஒரு போலீஸ் வந்து ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது, டக்குன்னு போய் ஒரு அம்பாசிடர் வீட்டுக்குள்ள எல்லாம் தேட முடியாது, அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரே ஆக முடியாது, அவங்கள டீடைனும் பண்ண முடியாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏன்னா அவங்கள டீடைன் பண்ணா யூஎஸ் பிரசிடென்ட்டை டீடைன் பண்ண மாதிரி. ஹalleluya. அப்ப நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க ஒரு சேலையிலையும் சுடிதார்லையும் ஒரு பேண்ட்டும் சட்டையும் போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். பட் யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி, யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல் பீயிங், யூ ஆர் அன் அம்பாசிடர் ஆஃப் காட், யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன். ஹalleluya. நீங்க சாதாரணமா இங்க பேண்ட் சட்டை போட்டு ஒரு சேலையை கட்டிட்டு சுடிதார் போட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல் பீயிங். பக்கத்துல இருக்கவங்கள சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல் பீயிங்னு சொல்லுங்க. You are a supernatural being. You are a supernatural being. உனக்கு இன்னும் நீ யாருனே தெரியலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு நீ இன்னும் உங்களுக்கு நீங்க இன்னும் யாருனே தெரியல, உனக்கு நீ இன்னும் யாருனே தெரியல, உனக்கு நீ இன்னும் யாருனே தெரியல. ஒரு நாள் நான் ஒரு 5-6 இயர்ஸாவே எல்லா பக்கமும் பிரச்சனை, எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டா நான் ஒரு விஷயம் செய்வேன். என்ன பண்ணுவேன்னா, ஜபத்துல போய் சாஷ்டாங்கமா விழுந்துருவேன் ஆண்டவர்கிட்ட. இதுக்கு மேல என்னால முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல முடியலன்னு. அப்ப இத்தனை வருஷமா ஆண்டவர் ஒண்ணுமே சொன்னதில்ல. போன வருஷம் ஒரு நாள் இப்படி சாஷ்டாங்கமா விழுந்துட்டேன். நான் விழுந்தப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்யற அப்படின்னு கேட்டாரு. என்னால முடியல ஆண்டவர், எந்திரி முதல்ல அப்படின்னாரு. யூஸ்வலா நம்ம இந்தியன் கல்ச்சர்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க, இப்போ ஒரு கல்யாணம்னா ஸ்பெஷலா மற்ற ஃபெய்த்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க காலில் விழுவாங்க, சாஷ்டாங்கமாக அந்த சபை காலில் விழுவாங்க. ஸோ சரண்டர் பண்ணுறதுக்கு ஒரு அறிகுறி தானே. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், முதல்ல எந்திரி அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. சரின்னு ஏஞ்சி உட்காந்துட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இந்த இடத்துல வைக்கவே இல்லைன்னு சொன்னார். அண்ட் காட் டோல்ட் மீ, யூ ஆர் நாட் அ விக்டிம் ஆஃப் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ். உன் சூழ்நிலையின் கைதி நீ அல்ல. பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உன் சூழ்நிலைகளின் கைதி நீ அல்ல. உன் சூழ்நிலைகளின் கைதி நீ அல்ல. சொல்லுங்க, உன் சூழ்நிலைகளின் கைதி நீ அல்ல. யூ ஆர் நாட் a victim of your circumstances. உங்கள் சூழ்நிலைகளின் கைதி நீ அல்ல. இந்த சிச்சுவேஷன் இப்படி நடந்துருச்சா, இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களா, இதெல்லாம் உன்னைய நெருக்குதா, இதை வந்து திருப்பி என்கிட்ட நீ வந்து சொல்ற ஒரு நிலைமையில நான் உன்னைய வைக்கலன்னாரு. மோசே வந்து சொல்றாரு, ஆண்டவரே முன்னாடி செங்கடல் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஐயோ செங்கடல் வந்துருச்சுன்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன. இதுதான் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நீ ஆண்டுகொள்னு சொன்னாரு. என்ன பண்ணணும், ஆண்டுகொள். எனக்குள்ள அதே சிருஷ்டிக்கிற வல்லமையினாலதான் நான் உன்னையும் உண்டாக்கி இருக்கிறேன். தேவன் மனிதனை அவருடைய சாயலா உண்டாக்கினார்னா என்னங்க அர்த்தம்? இந்த கண்ணு மூக்கு காது இருக்கிறதா? தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்குனாரு, எப்படி உண்டாக்குனார்? அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினார். இதுல இருந்து என்ன தெரியுது? The source of light is not the sun, moon and stars, but God himself. வெளிச்சத்தின் ஊற்று சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அல்ல. யாரு? தேவன். அப்ப தேவன் சொல்லி சொல்லி உண்டாக்குனார். அவரால சூரியன் இல்லாமையே என்ன பண்ண முடியும்? வெளிச்சத்தை தர முடியும். இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனைக்கு இது இருந்தா எனக்கு சொல்யூஷனா இருக்கும்னு நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அது இல்லாமையே அற்புதத்தை என்னால உன் வாழ்க்கையில செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இந்த வழின்னு சொல்றல்ல, அந்த வழியே இல்லாம வேற்று வழியாய் உன் வாழ்க்கையில என்னால ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயரமோ, என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில அவ்வளவு உயரமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ ஒரு சர்க்கிளை போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ளதான் நான் கிரியை செய்யணும்னு நீ சொல்ற, ஒரு வட்டத்தை போட்டுட்டு, என்னுடைய திட்டங்கள் இந்த வட்டத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. மேகமே இல்லாம ஆண்டவரால மழையை தர முடியுங்க. வேலையே இல்லாம ஆண்டவரால பணத்தை தர முடியுங்க. ஹalleluya. டாக்டரே இல்லாம ஆண்டவரால சுகத்தை தர முடியுங்க.
யூட்ரஸே இல்லாம குழந்தை ஆண்டவரால தர முடியுங்க. எவ்வளோ பேர் 2 ஓவரீஸும் எடுத்து எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு? யூட்ரஸே இல்லாம எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு? நீங்க வலின்னு ஒன்று நினைக்கிறீங்கல்ல, இவர் வேலைக்கு போயிட்டா நம்ம நல்லா இருந்துருவோம், இவர் இப்படி பண்ணிட்டா நல்லா இருந்துருவோம், இவங்க ரெஸ்பான்சிபிளா இருந்தா நல்லா இருந்துருவோம். அந்த வழியே இல்லைனாலும் தேவனால உங்களுக்கு ஒரு வழியை திறக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அம்பாசிடரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அம்பாசிடரோட ப்ரிவிலேஜஸ் பத்தி பார்த்தோம்ல. இன்னொன்று என்னன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் லோக்கல் டாக்ஸஸ். அந்த லோக்கலா இருக்க டாக்ஸஸ்லாம் அவங்க வந்து பே பண்ண தேவையில்லையாம். அப்புறம் அவங்களோட அத்தாரிட்டி, இப்போ நம்ம பார்த்தது ப்ரிவிலேஜஸ். இப்போ ஒரு அம்பாசிடருக்கு இருக்கிற அத்தாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு பிரசிடென்ட்டே நின்று பேசுகிற எல்லா விஷயத்தையும் ஒரு அம்பாசிடராலையும் என்ன பண்ண முடியும்? நின்று பேசி ஒரு டீலை க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த பிரசிடென்ட் எல்லா வல்லமையும் யாருக்கு கொடுத்துட்டாங்க? அம்பாசிடர் கொடுத்துட்டாங்க. எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துட்டாங்க? அம்பாசிடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்பாசிடர் ஒரு சோட போன ஆள் கிடையாது. அவர் கோட்டு சூட்டு போட்டு ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். ஆனா அவங்களோட கை குலுக்கும் போது அவங்க US அம்பாசிடர் இருந்தா அவங்க ட்ரம்போடே கையை குலுக்குறாங்க. ஹல்லேலூயா. So when you walk into your workplace, when you walk into your college, you represent God. ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ, உங்க வீட்டுக்கு போனாலும் சரி, உங்க வேலைக்கு போனாலும் சரி, நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு போனாலும் சரி, ஒருத்தவங்களோட பேசும் பொழுது அவங்க யாரிடத்திலே பேசுறாங்க? தேவனிடத்திலே பேசுறாங்க. பிகாஸ் யூ ரெப்ரசன்ட் காட் அண்ட் யூ ஆர் அன் அம்பாசிடர் ஆஃப் காட். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 10:19-20. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஆமென். சகல, அத வாசிங்க திருப்பி அந்த பாட்டை மட்டும். சகல வல்லமையையும், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இத சொல்லுவோமா? சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இதை எனக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்க போறோம். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து I want to read it in TPT translation. என்ன சொல்லுதுன்னா, you will trample upon every demon before you and overcome every power Satan possesses. Absolutely nothing will harm you as you walk in this authority. Absolutely nothing. Absolutely nothing னா ஒன்றும். Absolutelyனா என்ன? ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நீங்க பாரம்பரிய திருச்சபைக்கு ரொம்ப நாள் போயிட்டு இருந்தீங்கன்னா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து அன்னைக்கு பேய் ஓட்டினாங்க, அதனாலதான் இன்னைக்கு முடியாம படுத்திருந்தாங்க. அது அவங்கள தாக்கிருச்சுப்பா. ரொம்ப அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக ரொம்ப பிரேயர் சப்போர்ட் கொடுங்க, நல்லதுதான். ஆனா ஒரு டெலிவரன்ஸ் பண்றதுனால உங்களெல்லாம் அது எதுவும் அட்டாக் பண்ண முடியாது. அப்படின்னா டிவைன் நேச்சர் தெரியாம இருக்கிறோம்னு அர்த்தம். இங்க வசனம் என்ன சொல்லுது? Absolutely nothing will harm you. இதை சொல்லுவோமா? Absolutely nothing will harm me. Absolutely nothing will harm me. Absolutely nothing will harm me. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும். 20ஆம் வசனம். However, your real source of joy isn't merely that these spirits. இப்ப பாருங்க, இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ஜீசஸ் வந்து 12 சீஷர்களை அனுப்புறாரு. என் நாமத்தினால நீங்க வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, நீங்க இந்த மிரக்கிள்ஸ்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களை அனுப்புறாங்க. அப்ப சீஷர்கள் வந்து உலகத்துக்குள்ள போய் அந்த ஜூஸ் மத்தியில போய் ஊழியம் செஞ்சுட்டு அநேகரை வந்து விடுவிச்சுட்டு வர்றாங்க, அநேக பிசாசுகளை துரத்திட்டு வர்றாங்க. உடனே அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட திரும்பி சொல்றாங்க. அப்ப ஜீசஸ் கொடுக்கிற பதில் தான் வசனம் 20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். ஆகிலும்னா என்ன அர்த்தம்? ஹவ் எவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுதான் என்னது? பின்னாடி. அப்ப முன்னாடி இருக்கிறத விட எது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாரு? பின்னாடி இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அப்ப முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? முன்னாடி என்ன சொன்னாரு? அத இன்னொரு தடவை வாசிப்போங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல்
உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஆவிகள் கட்டுப்படுதுன்றதுக்கு சந்தோஷப்படாதீங்க. எதுக்கு சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு? பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு. இதை நான் டிபிடில வாசிக்கிறேன். அந்த 20ஆம் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, however your real source of joy isn't merely that these spirits submit to your authority, but that your names are written in the journals of heaven and that you belong to God's kingdom. This is the true source of your authority. ஆமா, ஆவிகள் கட்டுப்படுது, ஆமா பிசாசுகள் போகுது, ஆமா வியாதியஸ்தர்கள் சொத்தமாவாங்க. ஆனா இதுல இல்ல, உன் பேரு பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதாவது இங்க என்ன சொல்லுதுன்னா, ஹெவன்ல இருக்கிற ஜேர்னல்ஸ்ல உன் பேர் எழுதப்பட்டிருக்கு. அதனால நீ எந்த பிரஜையா இருக்க? பரலோகத்தின் பிரஜையா இருக்க. நீ எந்த குடும்பத்துல இருக்கிற? தேவனுடைய குடும்பம். யூ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் காட். யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் காட். அதனாலதான் உனக்கு என்ன செயல்படுது? அத்தாரிட்டி செயல்படுது. அத்தாரிட்டி ஃபர்ஸ்ட், டிவைன் நேச்சர், சிட்டிசன்ஷிப் செகண்ட் இல்ல. நீ சிட்டிசன்ஷிப் ஹெவன்ல இருக்கிறதுனாலதான் உனக்கு என்ன செயல்படுது? அத்தாரிட்டி செயல்படுது. அதான் இந்த வசனம் சொல்லுது, திஸ் இஸ் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் யுவர் அத்தாரிட்டி. இதுவே உங்கள் அதிகாரத்தின் ஆரம்பமா இருக்குது, இல்ல ஊற்றா இருக்குது. This is the validation of your authority, that you are a citizen of heaven, you are an ambassador of heaven. நீங்க பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறதுனால தான் ஆவிகள் உங்களுக்கு கட்டுப்படுது. அப்போ ஆவிகள் கட்டுப்படணும்னா பல்ல கடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படிலாம் பண்ணவே வேணாம். ஆவிகளுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஜீசஸ் ஒரு இடத்துல ஸ்டெப் இன் பண்ணும்போது அவர் ஒண்ணுமே சொல்லல, நீ போனே சொல்லல. ஆனா பிசாசே வந்து ஆஜராயிடுது. என்ன சொல்லுது? ஐயோ எங்களை அனுப்ப போறீங்களான்னு. அதுக்கு எப்படி தெரியும்? He represents heaven. I am a son of God, I am a son of man. அந்த அவேர்னஸ்ல அவர் வரும்பொழுது யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு. அப்ப நீங்க பல்ல கடிக்க வேணாம். சொல்லுங்க, நீங்க பல்ல கடிக்க வேணாம், நீங்க கத்த வேண்டாம், நீங்க 100 தடவை போன்னு பிசாசை என்ன பண்ண வேணாம்? சொல்ல வேணாம். நீங்க சாதாரணமா சொன்னாலே என்ன பண்ணும்? நீங்க சாதாரணமா சொன்னாலே பிசாசு என்ன பண்ணணும்? போகணும். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி என்ன? யூ ஆர் an ambassador of heaven. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி என்ன? உங்கள் அதிகாரத்தின் ஆதாரம் என்ன? நீங்க பரலோக பிரஜை. ஹல்லேலூயா. நீங்க பரலோக பிரஜை. ஹல்லேலூயா. நீங்க பரலோக பிரஜை, பரலோகத்தோட ஸ்தானாபதியா நீங்க போறீங்க. அதுதான் உங்க சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டிலயும் அந்த அவேர்னஸ்லயும் நடக்கும்போது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க யாருன்னு. ஐயையோ வந்துட்டாங்களே, ஐயையோ வந்துடுச்சே அப்படின்றது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஒரு சாம்ரால்னு ஒரு ஊழியக்காரர், அவரோட ஃபுல் நேம் எனக்கு தெரியல. ஸோ அவரை பத்தி ஒரு விஷயம் நான் வந்து ஒரு மெசேஜ்ல கேட்டுட்டு இருந்தேன். நான்சி டுஃப்ரேன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அப்போ அவர் வந்து இந்த டிவைன் அத்தாரிட்டியில பயங்கரமா நடப்பாராம். அவர் போகும்போதே பிசாசுலாம் அலறி அடிச்சுட்டு போகுமா. அப்ப ஒரு புது கண்ட்ரிக்கு போகும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஆம் இன்சார்ஜ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாராம். பிளெயினை விட்டு காலை எடுத்து ஒரு காலை வைக்கும் போது சொல்லுவாராம், ஐ ஆம் இன்சார்ஜ் ஹியர் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ ஒரு தடவை அவர் நல்ல ஒரு சபையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், பேக் யுவர் பேக்ஸ் அண்ட் கோ டு பிலிப்பைன்ஸ் சொன்னாராம். நீ பிலிப்பைன் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப யாருக்குங்க பிடிக்கும்? ஆயிரக்கணக்கில் சபை மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அவர் கீழே அசோசியேட் பாஸ்டர் இருக்கு, அவருக்கு தனியா வீடு கொடுத்துருக்காங்க, கை நிறைய சம்பளம் இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே ஒரு வளர்ந்த மரத்தை வேரூன்றி இழுத்த மாதிரி நீ பிலிப்பைன்ஸ் போன்னு சொன்னாராம். இவருக்கு முதல்ல அது ஒரு ஜர்க்காய் கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் சபைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லா பேக் பண்ணிட்டு போயிட்டாராம் பிலிப்பைன்ஸ். அங்க போய் பாஷை தெரியல, ஊர் தெரியல, யாரையும் தெரியல, எந்த இன்கமும் இல்ல. ஒரு 6 மாசத்துக்கு ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து கையில இருக்கிற மணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்சு பெருசா ஒன்னும் சிக்னிஃபிகண்டா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இவர் ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வீட்டில் ஆரம்பிச்சா 1-2 பேர் இப்படிதான் வந்துகிட்டு இருந்தாங்க. இவர் வெக்ஸ் ஆயிட்டாராம். எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சண்டே ஆயிரங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இந்த தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு 6 மாசமா சிக்னிஃபிகண்டா ஒண்ணுமே இல்லை மினிஸ்ட்ரி. அப்போ ஒரு நாள் இவர் காலையில ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நேஷனல் ரேடியோல அனௌன்ஸ் பண்றாங்களாம், பிலிப்பைன்ஸ் ஜெயில வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து டீமன் பொசஸ்டு. பல டீமன்ஸ் வந்து அந்த பொண்ணுக்குள்ள இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரேயர் பண்ணலான்னு போறவங்கள கடிச்சு துப்பி ரத்த கலரி ஆக்கிருமா. சாப்பாடு வைக்கலான்னு போனா அந்த வார்டனை ரத்த கலரி ஆக்கிருமா. அதாவது இந்த காட்டேரி மாதிரி பண்ணி விட்டுருமா. காட்டேரி மாதிரி கிழிச்சு அந்த இடமே ரத்தமும் இதுவுமா. உள்ள அந்த செல்லுக்குள்ள போன யாருமே உயிரோட வந்தது இல்லையா. இதுதான் அந்த பொண்ணோட ஹிஸ்டரி. ஸோ ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களாம், இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து சரியாக்குறவங்களுக்கு எந்த டாக்டரோ யாரா இருந்தாலும் உங்களால இந்த பொண்ணை சரிப்படுத்த முடியுன்றவங்களுக்கு
நாங்கள் வந்து ரிவார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு பொண்ணுக்கே அவ்வளோ பணமும் அவ்வளோ ரிசோர்ஸஸும் செலவழிச்சிட்டு இருந்தாங்களாம் அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு அந்த பிசாசு ஒரு தாதா மாதிரி அந்த பிரிசன்ல பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஆண்டர் சொன்னாராம், நீ போய் ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னான். அப்போ இவர் சொன்னார் ஆண்டர்கிட்ட, யூ கோ சென்ட் சம்படி எல்ஸ் அப்படின்னாராம், நீங்கள் போய் வேற யாரையாவது அனுப்பிச்சுக்காங்க அப்படின்னு. இவருக்கு என்ன கோவம், அங்கே ஆயிரங்கள்ல சபையை விட்டுட்டு இங்கே வந்து 6 மாசமா ஒன்றும் இல்லைன்னு. அப்போ நீங்கள் போய் வேற யாராவது அனுப்பிச்சுக்கங்கன்றதுக்கு ஆண்டர் சொன்னாராம், ஐ ஹாவ் நோபடி எல்ஸ். அந்த ஐ ஹாவ் நோபடி எல்ஸ்னா பிரசங்கம் பண்ணுறவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த அத்தாரிட்டியை தெரிஞ்சு டிவைன் நேச்சரை தெரிஞ்சு நடக்கிறவங்க உன்னை போல வேற யாரும் இல்லைன்னு சொன்னாராம். அப்போ ஒவ்வொரு ஊழியனையும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் ஒரு விதமா நம்மளை வளர்த்து வந்திருப்பார்ல ஒரு நாலேஜோட. தட் நாலேஜ் இஸ் தட் ட்ரெஷர் தட் காட் டிபெண்ட்ஸ் ஆன். அப்போ இந்த ஒரு ஜேர்னி வித் காடோட நம்ம ஒரு காரியத்தை அப்ரோச் பண்ணும்போது நம்மளால செய்ய முடிஞ்ச மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது. The things that you have undergone, there is a purpose. நீ என்ன காரியங்களை கடந்து வந்திருக்கிறியோ அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கியோ அதுவே உன் வாழ்க்கையில அபிஷேகமா மாறி இருக்குது. நீ விடுவிக்கிற மாதிரி வேற யாராலையும் விடுவிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, I have nobody else. I have nobody else ன்னு சொன்னாராம். அந்த தேசத்துல ஊழியர்களா இல்ல, அவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க. சரின்னு இவர் போனாராம். போயிட்டு ஒரு 2 நாள் மினிஸ்டர் எல்லாரும் வார்ன் பண்ணாங்களாம், இதுதான் ஹிஸ்டரி அந்த பொண்ணுக்கு, ரத்தத்தை கக்கி துப்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் போய் மினிஸ்டர் பண்ணி ஒரு 2 செஷன் மினிஸ்டர் பண்ணி அந்த பொண்ணு டோட்டலாக டெலிவரன்ஸ் ஆயிடுச்சான். அது வந்து அந்த கண்ட்ரியில் வந்து நம்ப முடியாத அளவுக்கு பிரசிடென்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு ஆச்சரியமா, எப்படி இவர் வந்து இது பண்ணாரு, இந்த பொண்ணை விடுவிச்சாருன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை விடுவிச்சு அந்த பொண்ணு அப்படியே வேற ஆளா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சான். அப்புறம் சொல்லி கொடுத்துட்டு வந்தாராம், அந்த பிள்ளைய ஆண்டவருக்குள்ள நடத்தி சொல்லி கொடுத்துட்டு வந்தாராம். திருப்பி வரும், ஏன்னா வசனம் சொல்லுது, வெற்றிடத்தை கண்டா பிசாசு திருப்பி என்ன பண்ணுவான், வருவான். யூ ரெசிஸ்ட் ஹிம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாராம். வந்தா இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு நீ சொல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாராம். அடுத்த நாள் போகும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், அவன் திருப்பி வந்தான், நீ என்ன சொன்னன்னு கேட்டாராம். இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிச்சான். டோட்டல் டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடுறாரு? ஏதோ ஒரு ஊழியக்காரங்களை தேடல, ஏதோ ஒரு பிலீவரை தேடல. இன்னைக்கு உலகம் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் காத்துக்கிட்டு இருக்கா? உலகம் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க பால்காரர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாக, இந்த திவ்ய அதிகாரத்தை நீங்க செயல்படுத்தும்படியாக, நீங்க கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கும்படியாக. அப்ப இந்த வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கணும்னா நம்ம சுகத்துல நடக்கிறது முக்கியமா இல்லையா? நம்ம நொண்டி நடந்து நொண்டியா இருக்கிறவனுக்கு காலை வளர வைக்க முடியுமா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தெய்வீக சுகத்துல நம்ம வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இந்த வேர்சஸ்ல நம்ம டெய்லி வந்து இப்ப இன்னைக்கு கேட்கறதோட பேசாம போயிடக்கூடாது. இன்னைக்கு என்னென்ன வசனங்கள் டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த வசனத்தை டெய்லி ரீட் பண்ணி அசை போடணும். அந்த சாரத்தை உறிஞ்சி எடுக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு வெறி நம்மளுக்கு வரணும். அந்த வெறி என்ன? தேவன் கொடுக்காத எதையும் நான் வச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க, தேவன் கொடுக்காத எதையும் நான் வச்சுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்னோடத எதையும் பிசாசு எடுக்க முடியாது. என்னோடத எதையும் பிசாசு எடுக்க முடியாது. இன்னைக்கு என்னத்தை எடுத்திருக்கிறான்? உங்க வாழ்க்கையில இருந்து எதை திருடி இருக்கிறான்? வருஷங்களை திருடி இருக்கானா? குடும்ப சந்தோஷத்தை திருடி இருக்கானா? வீட்டுல சண்டையும் பிரச்சனையும் கொடுத்து சமாதானத்தை திருடி இருக்கிறானா? அப்போ உங்களுடையத ஒரு திருடனை கண்டுபிடிச்சிட்டா அவன் ஏளத்தனையா என்னதான் பண்ணணும்? திரும்ப கொடுக்கணும். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்குது? நமக்குள்ள என்ன இருக்கு? திவ்ய சுபாவம் இருக்கிறது. நமக்குள்ள என்ன இருக்குது? திவ்ய சுபாவம் இருக்கிறது. நமக்குள்ள என்ன இருக்கு? திவ்ய சுபாவம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்தாரு. மோசையை குறிச்சு உபாகமம் 37:7-8 சொல்லுது. மோசை எப்படி மரிச்சாருன்னு தெரியுமா? அவர் மரிச்சப்ப அவருடைய வயசு 120. இன்னைக்கு ஒரு 60 வயசாயிட்டா மாடிப்படியில இருந்து எப்படி இறங்குவாங்கன்னு பாத்திருக்கீங்களா? எப்படி கடகடன்னு இறங்கிடுவாங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எப்படி இறங்குவாங்க? 2 காலையும் வச்சுதான் இறங்குவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 2 காலையும் வச்சுதான் ஏறுவாங்க. ஆனா மோசே வசனம் சொல்லுது, கண் பார்வையும் மங்கலையா, அவருடைய பலனும் குன்றி போகவில்லை. கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை.
அவன் பலன் குறையவில்லை. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன சொன்னாரு, நீ இந்த மலை மேல ஏறி வா. எதுக்கு ஏறி வர சொல்றாரு? மரிக்கிறதுக்கு மலை மேல ஏறி வர சொல்றாருங்க. 120 வயசு ஆள நான் இதுல கூகுள்ல எல்லாம் போட்டு பார்த்தேன். அது அந்த மவுண்டன் பேரு மவுண்ட் அபிராம், மவுண்ட் நெபோன்னு சொல்றாங்க. அது பார்த்தா அந்த மவுண்டன் ஒரே ரிட்ஜஸா இருக்கு. ரிட்ஜஸ்னா இப்படி 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 இருக்கு. அதுவும் மண்ணா, அதாவது ஒரு செழிப்பான மவுண்டனா இல்ல, மண்ணு பாறையா இருக்குது. அதுல ஏறிவான்னு சொல்லியிருக்காரு. 120 வயசு ஆளு, இவரும் இப்ப ஏறி போயிருக்கிறாரு. அதுதான் வசனம் சொல்லுது, அவருடைய பலன் குன்றி போகவே இல்லை. வந்து மேல வந்து அவரை வாப்பா என்கிட்ட அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. யாக்கோபு எப்படி மறிச்சாருன்னு வசனம் சொல்லுது, எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிச்சு அவர் காலை தானே மேல வச்சு தானே படுத்து தானே கண்ணை மூடி தானே மறிச்சார். மறிக்கலாம், ஆனா எப்படி மறிக்கணும்? இப்படி மறிக்கணும், நிறைவா இருக்கணும். ஹல்லேலூயா. வியாதியில மறிக்க கூடாது. எப்படி மறிக்க கூடாது? வியாதியில மறிக்க கூடாது. எப்படி மறிக்க கூடாது? வியாதியில மறிக்க கூடாது. எப்படி மறிக்க கூடாது? வியாதியில மறிக்க கூடாது. வியாதியில மறிச்சோம்னா அப்ப சிலுவை எதுக்குங்க? இந்த திவ்ய சுபாவம் எதுக்கு? எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பரிசுத்த கோபம் உங்களுக்கு வரணும். எதுக்குன்னா, தேவனுடைய அல்லாதது எது நம்மளோட உடம்புல இருக்கோ அது எதுக்கும் அதிகாரம் இல்லைன்ற கோபம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வயது வாழ வயது போல் ஆகும். சொல்லுங்க, என் வயது வாழ வயது போல் ஆகும். எனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். சொல்லுங்க, எனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். நான் ஓடுவேன், குதிப்பேன், நடப்பேன், எல்லாம் பண்ணுவேன். சொல்லுங்க, நான் ஓடுவேன், குதிப்பேன், நடப்பேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு நடக்க கஷ்டமா இருக்கும்போது, ரொம்ப கால் வலியில கஷ்டப்பட்டேன் நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி கடைசியில தாங்கவே முடியாதப்ப டாக்டர்கிட்ட போனேன். ஆனா கடைசியில டாக்டர் கொடுத்த மாத்திரையை என்னால சாப்பிடவே முடியல, அவ்வளோ சைடு எஃபெக்ட். அடுத்த நாள் இந்த ட்ரக்ஸ் எடுத்தா எப்படி ஒரு கியராகவே இருக்கும் அப்படியே இருக்கு. ஆனா நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணுன்றப்ப எப்படி என்ன பண்றது? அதை எடுக்கவே இல்லை. நான் எடுக்காம இதே தான் சொல்றேன், என் வயது வாழ வயது போயில் இருக்கு, என் கால்களை மண் கால்களை போயில் நீ ஆக்கினீர். அப்படி சொல்லி சொல்லி இப்ப ஐம் ஆல்மோஸ்ட் 75% ஃப்ரீ ஆஃப் தட் பெயின். ஹல்லேலூயா. மருந்துகள் செய்ய முடியாதது. அதான் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ எதை டாலரேட் பண்ண மாட்டேன்னு சொல்றியோ அது உன்னை விட்டு விலகி போகும். எதை நீ டாலரேட் பண்றியோ அது ஒட்டி பிடிச்சுக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண போறீங்க? டாலரேட் பண்ண போறீங்களா இல்ல சீப்போன்னு விரட்ட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? 1 யோவான் 4:17 சொல்லுது, நான் அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேன். நான் அவர் இருக்கிற வண்ணமாய் இந்த உலகத்துல இருக்கிறேன். நான் அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறேன். நான் அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஸ்டாப் சேயிங் அண்ட் கோட்டிங் யுவர் ஹெரிடிட்டரி ஃபார் யுவர் வீக்னஸ். உங்களுடைய ஹெரிடிட்டரி, உங்க வழி வழியா வர்ற மரபை உங்க வியாதிக்கும் பலவீனத்துக்கும் சொல்ல. எங்க அப்பாவுக்கு இது இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கும் இருக்கு. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இப்படிதான், ஒரு 40 வயசுக்கு மேல அவரும் இப்படிதான் கொஞ்சம் பலவீனமா இருக்காரு, ஹார்ட் ப்ராப்ளம் ஆரம்பிச்சு. அதனால எனக்கு இப்ப லேசா இசிஜி அப்நார்மல் ஆகுது. அதை ஓன் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேற அப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற அப்பா. அப்போ ரட்சிப்புல உங்களுக்கு என்னவே மாறிடுச்சு? உங்க வித்தே மாறிடுச்சு. உங்க என்ன மாறிடுச்சு? வித்தே மாறிடுச்சு. 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அழிவில்லாத வித்தினாலே. அந்த வித்து யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல let me read it for you. அதுல லாஸ்ட் பாட்டு, these are the God begotten, not blood begotten, not flesh begotten, not sex begotten. Hallelujah. God begotten. சொல்லுங்க, I am God begotten. I am God begotten. சொல்லுங்க, I am God begotten. I am God begotten. I am God begotten. I am God begotten. Hallelujah. So if you are born of God, you have the divine nature of God in you. இந்த தெய்வீக, இந்த திவ்ய சுபாவத்தின் அவேர்னஸ்ல நம்ம வளர 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 திவ்ய சுபாவத்துக்கு மேட்ச் இல்லாத எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்? என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்? உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹீலிங் இஸ் யுவர் பர்த் ரைட். சொல்லுங்க, ஹீலிங் இஸ் மை பர்த் ரைட். சுகம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்குது. சொல்லுங்க, சுகம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்குது. சுகம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்கு. உங்க உரிமையை நீங்க ஏங்க விட்டு கொடுக்கணும்? உங்க உரிமையை ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் மட்டும் பிள்ளை இல்லையான்னு சொத்துக்கு எவ்வளவு சண்டை நடக்குது உலகத்துல. நான் அந்த வீட்டுல பிறக்கலையா,
அதுக்கு எப்படி அந்த இடத்த ஃபுல்லா அந்த பையனுக்கே கொடுப்பீங்க? ஏன் நானும் தானே இந்த வீட்டுல பிறந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறோம்ல. சண்டைக்கு போறாங்கல்ல, சண்டைக்கு போங்க, எதிர்த்து நில்லுங்க. ஹalleluya. ஹீலிங் இஸ் மை பர்த்ரைட். சொல்லுங்க. சுகம் என்னுடைய பிறப்புரிமை. சொல்லுங்க. சுகம் என்னுடைய பிறப்புரிமை. சுகம் என்னுடைய பிறப்புரிமை. சுகம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டி இஸ் மை பர்த்ரைட். சொல்லுங்க. ப்ராஸ்பரிட்டி இஸ் மை பர்த்ரைட். ஐஸ்வர்யம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்கிறது. ஐஸ்வர்யம் என்னுடைய பிறப்புரிமையா இருக்கிறது. ஃபர்டிலிட்டி அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இஸ் மை பர்த்ரைட். ஹalleluya. பழுகி பெருகுவது என்னுடைய பிறப்புரிமை. சொல்லுங்க. பழுகி பெருகுவது என்னுடைய பிறப்புரிமை. பழுகி பெருகுவது என்னுடைய பிறப்புரிமை. சொல்லுங்க. சண்டையில்லா திருமண வாழ்வு என்னுடைய பிறப்புரிமை. இந்த சண்டையில்லா திருமண வாழ்வுனா பேசி சண்டை போடுறது, பேசாம சண்டை போடுறது எல்லாமே வரும். ஹalleluya. ஹalleluya. சமாதானம் என்னுடைய பிறப்புரிமை. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஸோ இங்க சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது நீங்க என்னவா போறீங்க? அம்பாசிடர் ஆஃப் காட். என்ன சுமந்துட்டு போறீங்க? திவ்ய சுபாவத்தை, டிவைன் நேச்சர். அப்ப இந்த டிவைன் நேச்சருக்கு ஒத்து போகாத எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரிஜெக்ட் பண்ணணும், துரத்தி விடணும், சீன்னு சொல்லணும். ஹalleluya. பிரியமே என் இயேசுநாதா